கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் சில நேரங்களில் மற்றவங்க பெரியவங்க பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அதே சமயம் நமக்குள்ளேயும் தேவனுடைய சுவாசம் இருக்குங்கிறத உணர்ந்து நம்முடைய அபிப்பிராயத்தையும் சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் அதை ரொம்பவும் பவ்யமாக பணிவாக ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேச கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பாராக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. யோபு 32வது அதிகாரம். அப்போ 3 நண்பர்கள் தான் வந்தாங்க நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்னும் ஒரு ஆள் அங்கே இருந்துருக்கிறார். அவருடைய பேர் எலிகு. அவன் பேசுகிறத பார்க்குற. இது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அவன் இந்த 3 நண்பர்களையும் அவன் கடிந்து கொள்கிறான். அவன் யோபுவையும் அவன் கடிந்து கொள்கிறான். அவன் பேசுகிற பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவன் யாருன்னு சொல்லி 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ராமின் வம்சத்தான் ஆகிய பூசியன் ஆகிய பரகையேலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது அப்படின்னு பார்க்குறான். யோபு தேவனை பார்க்கல தன்னை நீதிமான ஆக்கின நிமித்தம் அவன் மேலும் உனக்கு கோபம் உண்டது. இவன் யாருன்னு கேட்டால் பூசியன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பூசியன்கிற வார்த்தை எங்கே இருக்குது? இந்த பூசியன் யாருன்னு கேட்டிங்கன்னா நாகோருடைய மகன். நீ வாசி பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கீழே வரும்போது நாகோருக்கு குழந்தை பெற்றதுன்னு சொல்லி போட்டு அவனுடையதான பெயர்களை பற்றி கீழே வரும்போது ஒருத்தன் பேர் ஊத்ஸு, இன்னொருத்தன் பேர் பூசு அப்படின்னு சொல்லி வரும். வாசி பாருங்க. அவர்கள் யார் என்றால் முதல் பேரான ஊத்ஸு, அந்த தம்பியாகிய பூசு, ஆராமுக்கு தகப்பனான கேமுவேல், கேசேத், ஆசோர், பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல். அப்போ இதெல்லாம் பெத்துவேலுக்கு ரெபேக்கா பிறந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ இது இங்கே எத்தனாம் வசனத்தில் வருது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில். அப்போ இது வந்து பூசியன். இவனுக்குள்ளே இந்த நாகோரினுடைய வம்சாவளி. அவன் ஆபிரகாமுடையதான சகோதரன், ஆபிரகாமுக்கு சகோதரனாக வரக்கூடியவங்க. அப்போ இவங்க இந்த பூசியன் அவன் கொஞ்சம் ஒரு தேவனுக்காக அவன் பேசுகிறான். மற்றவங்க, அதாவது மற்ற 3 நபர்களும் தேவன் நீதிபரர் என்றும், அதாவது அவங்க அதிகமாக சொன்னது நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான், துன்மார்க்கன் சபிக்கப்படுவான். அப்போ ஒருத்தன் துன்பப்படுகிறான் என்றால் அவன் துன்மார்க்கனாக தான் இருக்கணும், ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுகிறானாக இருந்தால் அவன் நீதிமானாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, இல்லை, துன்மார்க்கனுக்கு வந்து ஆண்டவர் ஏன் எனக்கு நான் நீதிமான் தானே, அப்போ என்னை ஏன் துன்பப்படுத்தினாருன்னு தான் அவனுடைய கேள்வி. அதற்கு நான் என் துன்பத்துக்கு நான் காரணம் அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் துன்பப்படுற அளவுக்கு நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் ஏன் என்னை கர்த்தர் துன்பப்படுத்தினான்னு தெரியலன்னு அவன் பேசுகிறான். சரி, இப்போ அவன் வந்து பேசுகிறவொன்னே அவன் சொல்கிறான், அவங்க மேலே கோவப்படுறான். எதுக்கு? தேவனை பார்க்கணும் தன்னை நீதிமான ஆக்கினதுனால யார் மேலே கோபம் வருது? யோபு மேலே. ஏன்னா யோபு வந்து தன்னை கடவுளை விட பெரிய ஆளுங்கிற மாதிரி, நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லி தான் செஞ்சதான நன்மைகளை பட்டியல் போட்டான், தான் செய்யாததுடைய தீமையை பட்டியல் போட்டான்.
அடுத்தது இந்த 3 சிநேகிதருக்கும் அதுக்கு மேலே அவனோட பேச வழி இல்லாதனால, ஏன்னா நீண்ட பேச்சு பேசினதுக்கப்புறம் அவங்களும் அமைதியாயிட்டாங்க. அது 2வது இந்த எலிகுவை விட அவங்க எல்லாம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அதனால் மெதுவாக அமைதியாக இருந்து அப்போ ஆரம்பிக்கிறான். அந்த 6ஆம் வசனத்தில் அந்த எலிகு என்னும் பூசியன் ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், நான் இள வயதுள்ளவன், நீங்கள்லாம் வயசானவங்க, விருத்தாப்பியர்னா வயதானவங்க, ஆகினால் நான் கொஞ்சம் பயந்து உங்கள் அபிப்பிராயத்தெல்லாம் சொல்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் பேசுறதுக்கு பயந்துருந்தேன். பாருங்கள், ஒரு பெரியவங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு பயந்திருந்தேன்னு சொல்லுகிற ஒரு எலிகு. சரி, முதியோர் பேசட்டும், வயது சென்றோர் ஞானத்தை அறிவிக்கட்டும் இருந்தேன். ஆனால் மனுஷர்கள் ஒரு ஆவி உண்டு, சர்வவளுடைய சுவாசமே அவர்களை உணர்வுலாக்கும். எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி சர்வவளுடைய சுவாசமே. ஏன்னா அதான் தேவன் ஆதாமின் நாசியிலே அவன் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த சுவாசம், அந்த சுவாசம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுங்கிறான். பெரியவங்களுக்குள்ளேயும் இருக்குது, சின்னவங்களுக்குள்ளேயும் இருக்குது, அப்படின்னு படித்தவங்களுக்குள்ளேயும் படிக்காதவங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு சொன்னால், பெரியோரெல்லாம் ஞானிகளும் அல்ல, வயசு வந்தவங்க முதியோரெல்லாம் நீதி அறிந்தவர்களும் அல்ல, ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தேன். ஏன்னா எனக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவர் தந்ததான சுவாசம் எனக்குள்ளே இருக்குது. அப்போ யார் யாரெல்லாம் சுவாசிக்கிறீங்களோ, மூக்குனால் சுவாசிக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. நம்ம அதை கெடுத்து போடக்கூடாது, அந்த சுவாசம் இருக்குங்கிறத இந்த எலிகு அது சொல்கிறான். இப்போ நீங்கள்லாம் பேசி முடிஞ்சிட்டீங்க. இப்போ ஆமாம், எல்லாம் கவனித்தேன். நீங்கள் எல்லாம் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி வசனங்களுக்கு ஏற்ற பிரயோத்திரம் சொல்லுகிறவன் இல்லை சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ நீங்கள் அவனை ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள், மனுஷன் அல்ல தேவனே யோபுவை ஜெயம் கொள்ளணும். கடைசி அதான் சொல்கிறேன். இப்போ யார் அவன்கிட்ட பேசுனா அவர் திருந்துவாருன்னா தேவனே அவரோடு கூட பேசணும். அப்போ அந்த 3 நண்பர்களை பார்த்து நீங்கள் அவரை சரியாக புரிஞ்சுக்கல, ஆனால் அவரை புரிந்து கொண்ட ஆண்டவரே அவரோட பேசினாதான் அவர் வந்து கட்டுப்படுவார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். இப்போ அவர் என்னை பார்த்து பேசலை, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் அவருக்கு பிரதித்திரம் சொல்வதில்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். எங்கே பேச ஆரம்பிக்கிறாரு? 17ஆம் வசனம் சொல்கிறாரு, எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன், அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன், எனக்குள்ளேயும் வார்த்தை நிறைஞ்சிருக்குது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுது. அப்போது இது என் உள்ளம் அடைபட்டிருந்து புது துருத்திகளை முதலாக பீரப்பணுகிற புது ரசத்தை போல இருக்கிறது. அப்போ இதை வச்சு இயேசுநாதன் சொல்கிறார், புதிய ரசத்தை புதிய துருத்தியில் ஊற்றுவார்கள், புதிய ரசத்தை பழைய துருத்தியில் விழுந்தால் என்ன செஞ்சிருமா? பீறி போயிடும். இங்கே இவன் பேசுகிற வார்த்தை என்ன சொல்கிறான்னா, புது துருத்தியவே கிழித்து போடுற அளவுக்கு புது ரசத்தை நான் பேச போகிறேன் அப்படிங்கிறான். நான் அமர்வுத்தில் அந்த அந்த அதாவது இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக ரசிக்கும்படியான ஒரு கவிதை வார்த்தைகள், ரசிக்கும்படியான கவிதை வார்த்தைகள். நாம் இதை நம்ம தமிழில் வாசிக்கிறதுனால அதனுடைய அந்த 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 கவிதையின் துள்ளல்கள், வார்த்தையின் துள்ளல்கள், அந்த வார்த்தையின் எதுகை மோனைகள், அதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்குது. அவன் அதை பேசிகிட்டே வர்றான். ஒரு சொல்லப்போனால் இந்த 22 வசனம் அங்கே இருக்குன்னா அவன் வந்து அவனுடையதான அந்த அறிமுக வார்த்தைகளை தான் சொல்கிறான். நான் வந்து அதாவது 3 நண்பர்கள் சரியாக பேசவில்லை, யோபுவும் சரியாக பேசவில்லை, நான் பேசாமல் இருக்க முடியாது, எனக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசி, நான் யாருக்கும் மனுஷனுக்காக 21ஆம் வசனம் சொல்கிறாரு, 20 சொல்கிறார், நான் ஆறுதலுக்காக பேசுகிறேங்கிறாரு. நீங்கள் அவர் ஆமாம் நான் ஆறுதல் பேசுகிறேங்கிறாரு. 2வது, நான் யார் முகத்தையும் பார்க்காம யாரையும் பிரியப்படுத்தணும்னு பேசாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகின்றதே. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் சில நேரங்களில் மற்றவங்க பெரியவங்க பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அதே சமயம் நமக்குள்ளேயும் தேவனுடைய சுவாசம் இருக்குங்கிறத உணர்ந்து நம்முடைய அபிப்பிராயத்தையும் சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் அதை ரொம்பவும் பவ்யமாக பணிவாக ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேச கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பாராக. எளியவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவன் பேசுகிற விதம், அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு
அவன் பேசுகின்றதை நான் பார்க்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. யோபு 32வது அதிகாரத்தில் எலிகு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். யோபு தேவனை பார்க்கலும் தன்னை நீதிமானாக காண்பிக்கிறார் அப்படிங்கிறது எலிகுவினுடையதான வாதம். அவர் சொல்லுகிறார், மற்றவங்களாம் பேசாமல் நீங்கள் அமைதியாயிட்டீங்க, யோபு ரொம்ப நீதிமான் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ஆமேன், கோபப்பட்டு சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நான் என்ன செய்வேன், நான் சொல்கிறேன், நியாயத்தை சொல்லுவேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பிறருடைய முகதாட்சியனையும் நான் என்ன செய்ய, ஒருத்தருடைய முகதாட்சியனையும் பண்ணி நான் பேச போகிறதில்ல. என்னுடையதான வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலாக இருக்கும். நான் யாருடைய முகத்தையும் பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன், முகதாட்சியம் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். யோபுவை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிற காரியத்தை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆமாம், நம்ம ஜெபிப்போமா? நாம் இன்றைக்கி நாம் யாருமே நீதிமான்கள் அல்ல. எலிகுவும் நீதிமான் அல்ல, யோபுவும் தன்னை என்ன செய்கிறார், தேவனை பார்க்கலும் நீதிமானாக காண்பிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த நாளில் மனுஷன்தான், தேவன் தான். இந்த நாளில் அவன் தேவன் நமக்கு அநேக நேரத்தில் செய்கிறதான செயல்கள் நமக்கு புரியலைனாலும் அமைதியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். அப்பா, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். நீர் நீதிபரர். நீர் எங்களுக்கு ஒருபோதும் நீர் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டீர், தீமையை அனுமதிக்க மாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீர் எங்களை சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்த எல்லாம் ஆமேனப்பா, உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடந்ததில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் தீமை செய்ய மாட்டீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. நீ கர்த்தாவே ஆமேனப்பா, சவையான பாதையில் உடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.